ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 10 மினிட்ஸில் செட்டிநாடு ஸ்டைல் ஃப்ரூட் பாயாசம். இதில் நிறைய ஃப்ரூட் சேர்த்ததுனால இது அத்தன்டிக்கான ரிச்சான பாயாசம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக பச்சரிசி ஏலக்காய் ஊற வச்சுக்கோங்க. முந்திரி தோல் எடுத்த பாதாமும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் காய்ச்சின திக்கான பாலை சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்ச பச்சரிசி ஏலக்காவை அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது கட்டியாகாமல் இருக்கும். கூடவே நம்ம ஊற வச்சிருந்த பாதாம் முந்திரியையும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இதில் டேட்ஸ், திராட்சை, மாதுளைப்பழம், ஆப்பிள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ண பாயாசத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுங்க. உங்களுக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட கூலிங்காக சாப்பிட்லாம். இப்போ டேஸ்டான செட்டிநாடு ஃப்ரூட் பாயாசம் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.